வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு கீழே இயங்கிட்டு இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த போஸ்டிங்கோட எலிஜிபிள் பார்த்திங்கன்னா எனி டிகிரி ஓகே தான், எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரி ப்ரோ, அப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பத்தோட அடிப்படையில் தான். அதாவது உங்களுக்கான அனுபவம், உங்களுக்கான கோட்டா, இதன் அடிப்படையில் தான் வேலை கொடுக்குறாங்க. முந்திரவங்களுக்கு வேலை, சிம்பிளாக சொல்ல போனால் அப்படி தான். ஏன்னா நோ எக்ஸாம் நோ ஃபீஸுங்கிறதுனால யாரும் அதிகமாக அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. முன்னுரிமை கொடுக்குறவங்களுக்கு அவங்க வேலையை கொடுக்குறாங்க, தகுதியின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சான்ஸை எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு மெம்பர்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் உங்களுக்காக இன்றைக்கி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விட்டுருக்கிற நோட்டிஃபிகேஷனை உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். மற்றும் அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம், இது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். சூப்பரான வேலை, கெத்தான வேலை, 40,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு தகுதி தான், நீங்கள் இனி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. இது நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு கீழே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 4, 5, 7, 8, 10 வரைக்கும் இருக்கும். அந்த 10 சுகாதார நிலையத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கான வேலை தயாராக இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட வேல்யூபிள் சப்போர்ட்டை கொடுங்க. நண்பா, இதுதான் நம்மளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் இணையதள செய்திகள். அதாவது இது நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான ஒரு வேலைக்கான ஒரு ஆர்டர் தான் சொல்லலாம், இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். என்னென்ன வேலைக்கு எடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் ஆலோசகர், மாவட்ட திட்ட மேலாளர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், சிகிச்சை உதவியாளர், அதுக்கப்புறம் விவர உதவியாளர். இதில் ஆயுஷ் ஆலோசகர், மாவட்ட திட்ட மேலாளர் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி தெரப்பிஸ்ட்டுக்கும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிடலாம். தெரப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும், 35 வயசுக்குள்ளே இருக்கணும். முக்கியமாக நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான முன்னுரிமைங்கிறது ஆண்களை விட அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவர உதவியாளர், டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, அதுவும் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பிபிஏ, பிடெக் சிஎஸ் ஆர் பிடெக் ஐடி ஆர் பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி, கிராஜுவேஷன் வித் 1 இயர் டிப்ளமோ, ஏதாவது ஒரு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட எலிஜிபிள் தான். எதற்கான வேலையை இந்த மாதிரி மல்டி டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட வேலை அங்கே டேட்டா என்ட்ரி, அதாவது அந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடிய தகவல்களை ஆன்லைன்லேயோ எக்ஸல்லையோ இல்லை எனி அதர் சோர்ஸ்லேயோ நீங்கள் டைப் பண்ணி கொடுக்குறதுக்காகவும், அந்த வெப்சைட்டில் டீட்டெயில் என்ட்ரி பண்ணுறதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இது எல்லாருமே பேசிக்காக யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கான டைப்பிங் ஸ்பீடு 30 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் டைப்பிங் படித்தா தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணணும். அப்படியும் உங்களுக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வீட்டேஜ் ஆக்கணும், உங்களுக்கு இந்த வேலை எலிஜிபிளாக இருக்குன்னு தேவைப்பட்டிங்கன்னா உங்களோட டைப்பிங் சர்டிஃபிகேட் இருந்தால் டைப்பிங் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். ஆர் நியர்பை உள்ள ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் டிடிடிபி ஷாப்பில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கோர்ஸை, 1 மாத கோர்ஸை படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை ரொம்ப அதிகப்படுத்தும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட். நீங்கள் ஒரு பேக்கேஜாக படிக்கும்போது இது எல்லாமே கவர் ஆகிரும். பேசிக் கம்ப்யூட்டர், பேசிக் டைப்ரைட்டிங்லேருந்து எல்லாமே கவர் ஆகிரும். உங்களுக்கு இந்த வேலை எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஆஸ்பத்திரியில் ஒரு ஊழியராக வேலை பார்க்கணும், நான் ஒரு மருத்துவத்துறையில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அது கௌரவமாக தெரியுது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம், 20/2/2024 இதற்கான விண்ணப்பங்கள் வரைக்கும் தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதாவது 20/2/2024 வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக இது தபால் வழியிலோ அல்லது நேரிலோ சென்று தான் கொடுக்கணும். எந்த விதமான ஆன்லைனும் கிடையாது. ஏன்னா அந்த பணி முற்றிலுமாக பார்த்திங்கன்னா தற்காலிகமான என்ன ப்ரோ 1 வருஷத்துக்காக இவ்வளோ சீன் போட்டிங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது வருடம் ஒரு முறை எக்ஸ்டெண்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா பண்ணது தான், யாருமே உங்களை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக அப்படி கொடுப்பாங்க. ஏன்னா வருஷம் ஒருத்தரை ட்ரெயின் பண்ணுறதை விட ட்ரெயின் பண்ண உங்களே பேசிக்காகவே அவங்க ஃபுல்லாக வச்சுப்பாங்க. அதே நீங்கள் ஜாயின் பண்ணுற ஆஃபீஸ்லேயே உங்களை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நான் இப்போ கொடுத்துருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்கம் தான். அங்கே இந்த மாதிரி வேக்கண்டில் கொடுத்துருக்குறாங்க.
இதுவே நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்க, மதுரை எடுத்துக்கிட்டீங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வேக்கண்ட்டும் அதிகமாக இருக்கலாம், உங்களுக்கான சேலரியும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். இதை நீங்கள் செக் பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா https:// புதுக்கோட்டை NICன்னு இருக்கிறதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், மதுரைனா மதுரை, காரைக்குடினா காரைக்குடி, சிவகங்கைனா சிவகங்கை, திருச்சினா திருச்சி, நிலக்கோட்டைனா நிலக்கோட்டைன்னு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை டைப் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மாவட்ட ரீதியாக கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்லைன் முறையில் தான் அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கான வேலையை உறுதிப்படுத்திக்கலாங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை அப்ளை பண்ணியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரி வெரி லோ காம்படிஷன் ஒர்க். நீங்கள் என்ன தான் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படித்து போகிறத காட்டிலும் அப்ளிகேஷனை வெயிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு அப்ளிகேஷனோட தரத்தை அதிகரிச்சுட்டு அதற்கு தேவையான வழிவகையை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். உங்களுக்கான வேலையாக காம்படிஷனே இருக்காது, போட்டி இல்லாத ஒரு வேலையாக இருக்கும். காலையில் போனோமா மத்தியானம் வந்தோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டான வேலையாக இருக்கும். எக்ஸாம் இல்லாமல் போகிறதுனால சேலரி கம்மின்னு நினச்சிடாதீங்க. மினிமமே ஸ்டார்டிங்கே 15,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பேசிக் தான். ஸோ உங்களுக்கு கையில் எப்படி பார்த்தாலும் 23, 24 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் பொதுவாகவே எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி சுமைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு டாக்டரை காட்டிலும் ஒரு நர்ஸை காட்டிலும் பணி சுமை கம்மியாக இருக்கும். அதுவும் சித்தாங்கும்போது அதில் இருக்க வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்காது. உங்களுக்கே தெரியும், சித்தா ஆஸ்பத்திரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் காலையில் 8 to 2 வரைக்கும் 12 வரைக்கும் தான் ரன் ஆகும்னு. ஸோ பார்த்துக்கோங்க, ஒர்க்கு ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இதில் உள்ள என்ட்ரி ஆகிறது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்களை டெவலப் பண்ண வேண்டியது அவங்களோட பொறுப்பு. வாங்க அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான அஃபிஷியல் அப்ளை ஃபார்மு. இந்த ஃபார்மை நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்கை நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான ஃபார்மை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஃபார்மையும் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஃபார்ம் எல்லாமே சேம் தாங்க, அதில் வர அட்ரஸ் தான் மாறப்போகுது. ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து வெளியிட்டிருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபார்மை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எதுவோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமுக்கு நேராக நீங்கள் டிக் பண்ணணும். இப்போ நான் கன்சல்டன்ட் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு அப்ளை பண்ண போகிறேன், இல்லை தெரபிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டேட்டா அனலிஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன்னா அதில் நீங்கள் டிக் செய்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெயர், அப்ளிகேஷன் நேம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் தமிழ் எழுதுறீங்கன்னா கடைசி வரைக்கும் தமிழ்லேயே எழுதிருங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி எழுத வேண்டாம். அப்பா பேரும் அதே சேம் தான். இல்லை அப்பா இல்லை கணவராக நீங்கள் உங்களுக்கு திருமணமானவராக இருந்தால் கணவர் பேரில் டிக் பண்ணிவிட்டு அந்த பேர் எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி சான்றுடன், அதாவது நீங்கள் டிகிரி 12th டிகிரி வச்சு தான் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் யூஜி டிகிரி வச்சு மட்டும் பண்ணுங்கள். நான் MBA முடிச்சிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன்னு எல்லாத்தையும் போடாதீங்க. அவங்க கொடுத்துருக்கிற என்ன தகுதியோ அதற்கு உள்ளே போட பாருங்கள். நான் ஓவர் குவாலிஃபிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படின்னா நீங்கள் இப்போ SC/ST கீழே வரீங்க, ரிசர்வேஷனுக்கு வரீங்க, எதில் வந்தாலும் சரி உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அந்த பார்கோடு அல்லது அந்த சீரியல் நம்பர் கிளியராக இருக்கிற மாதிரி உள்ள நம்பரையும் கலர் ஜெராக்ஸையும் தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறாங்க, அதில் ஃபேஸும் தெரியாது நம்பரும் தெரியாது. அந்த மாதிரி எதுவும் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ண வேண்டாம். கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் சேமாக இருக்க பட்சத்தில் சேமாக ரெண்டுலேயும் டிக் பண்ணி ஒரே அட்ரஸாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது ரொம்ப முக்கியங்க. அதாவது இப்போ உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்குக்கு எடுக்கிறாங்கன்னா இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்களோ, அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்கலன்னா கூட ஏதாவது ஒரு சின்ன மினி சைஸ் ஆஃபீஸில் ஒரு 2 மாதங்கள் வேலை செஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூமை வெயிட் ஆக்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த வேலைகள் எக்ஸாம் அடிப்படையிலையோ ஃபீஸ் அடிப்படையிலையோ வேறு எந்த வித தகுதியிலையும் எடுக்கிறதில்ல. உங்களோட அனுபவம் மற்றும் அந்த வேலைக்கான உங்களுக்கான பொறுமை இருக்கான்னு பார்த்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு பெரிய ஆளாக காட்டிக்கிறீங்களோ, எனக்கு இந்த வேலையை பற்றி நல்லா தெரியும் காட்டிக்கிறீங்களோ உங்களுக்கு தான் முன்னுரிமை தராங்க. வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் அதில் கிடையாது. இதுக்கான மின்னஞ்சல் ஃபோன் நம்பர் உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட ஃபோன் நம்பரும் கொடுங்க. கான்டாக்ட் டீட்டெயிலுக்காக அவங்க உங்களுக்கு டைரெக்டாகவே கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 கலர் ஃபோட்டோவில் கண்ணு மூடி இருக்கக்கூடாது. இது நம்ம வழக்கமாக எல்லா வீடியோன்னு சொல்கிறது தான். ஃபோட்டோவில் கண்ணு மூடி இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மைலியாக இருக்கக்கூடாது, உங்களை பார்த்தா பேசிக்காக தெரியணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 12th 10th சர்டிஃபிகேட் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் தான் இருக்க வேண்டும்.
இயர் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது. நிறைய வீடியோவில் நம்ம போடுறோம், ஆனாலும் இந்த தப்பு நிறைய பேர் ப்ரோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன பண்ணலான்னுங்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட 10th 12th என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டை மாற்றுங்க. ஆதார் கார்டை மாற்றினதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உங்களோட மற்ற டாக்குமெண்ட்டையும் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாமுக்கு படித்து எக்ஸாம் பாஸ் ஆகி மெரிட்டில் போய் கடைசியில் வெரிஃபிகேஷனில் விட்டுட்டு வந்தவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு. இந்த 4வது ஒன்று பார்த்தீங்கன்னா நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க சித்தா டாக்டருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு உள்ள 2 போஸ்டிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அண்டு கன்சல்டன்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு மற்ற உள்ள 2 போஸ்டிங்க்கு இது வராது. தேவைப்படுறவங்க அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவரான்னு கேட்குறதுக்கு இது வந்து நீங்கள் உங்களுக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக 11 நாள் 12 நாளில் உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும். பக்கத்தில் உள்ள ஆதார் இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, டேக்ஸ் ரெசிப்ட் ஏதாவது ஒன்று, வீட்டு தீர்வை கூட நீங்கள் வைக்கலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த ஊரை சேர்ந்தவர் தான், இந்த வில்லேஜை சேர்ந்தவர் தான் கண்டுபிடிக்க தான், வேறு ஒன்றும் பயப்பட வேண்டாம். 7வது ஒன்று கொடுத்துட்டு பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குரூப் 1 அதாவது குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும். இது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாங்க. கவர்மெண்ட் இன்ஜினியர்கிட்ட வாங்கலாம், கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து இதே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஏ ஆஃபீஸரை பிடிச்சி நீங்கள் அவங்கள்ட்ட வாங்குறது சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வேலைசினே தனி. ப்ளஸ் இதோட அட்டாச் நீங்கள் எதை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா அம்மா யாராவது கொரோனாவில் தவறி இருந்தாங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கொரோனா நிவாரண சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை இணைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது உங்களுக்கு வெயிட்டேஜை இன்னும் தூக்கி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.